இது வந்து அவரைக்காய்ங்க. இது பரங்கிக்காய் சொல்லாங்க. பூசணிக்காய் பூசணிக்காய்ங்க. கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை தலைங்க, மல்லித்தலை. இது நாட்டு பாவக்காய்ங்க, கத்திரிக்காய்ங்க, கொத்தவரங்காய்ங்க, பீன்ஸுங்க, இஞ்சி, கேரட்டு, பீட்ரூட்டு, புதினாங்க, சேனக்கிழங்கு, முட்டைக்கோசுங்க, வெண்டைக்காய்ங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 நாளைக்கு வரும். காயும் கொஞ்சம் இருக்குதுங்க. அதனால் இந்தளவுக்கு காய்கறி கொண்டு வருவாங்க, வாங்குவாங்க. புதினா வந்து பெரிய கட்டாக இருக்குதுங்க. நம்ம உடனே பொரித்து நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கவர்லேயோ போட்டு வச்சுக்கலாங்க. இது புதினா ரொம்ப நல்லதுங்க. நம்ம பசி தோன்றதுக்கான இதுங்க. ரொம்ப தலைங்க நல்லா தலைகள்னு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் உடனே நம்ம கொழுந்தா வந்து பொரித்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பழுப்பு தலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு பொரித்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சிட்டு மிச்ச தலையெல்லாம் பொரித்து வச்சுக்கலாங்க. பழுப்பு தலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாங்க. இது வந்து தேங்காய் பால் கூட கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி முகத்துக்கு சின்ன வயசுக்காரங்களுக்குலாம் போட்டால் பருவெல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. சும்மா கூட நம்ம ஒரு 2-3 தலை கசக்கி முகத்துக்கு நைட்டுக்கு தூங்க போகும்போது போட்டு காலையில் கழுவுற மாதிரிலாம் முகத்துக்கு போடலான்னு சொல்லுவாங்க. நல்லதுங்க, பருவு வரக்குங்க. இதுக்கு பிரியாணி, இதுக்கு மல்லித்தலை பிரியாணி போடலாங்க. மல்லித்தலையும் புதினாவும் நம்ம சேர்ந்து பிரியாணி போடலாங்க. கருவேப்பிலை தலையும் ரொம்ப நல்லதுங்க, இரும்பு சத்து உள்ளதுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு சட்னி, இந்த 3 சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. முட்டைக்கோசுங்க ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேரட்டு கண்ணுக்கு நல்லதுங்க. இஞ்சி வந்து கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஒத்த தலைவலி உள்ளவங்க வந்து இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டுங்க, இந்த அளவுக்கு தோல் நீக்கிட்டு அரைச்சிட்டுங்க, மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டுங்க, நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னாங்க அடியில் வந்து வெள்ளை கலரில் படிஞ்சிருங்க. அந்த மேல் தண்ணி மட்டும் காலையில் குடித்தா ஒத்த தலைவலி, மைக்ரேனுங்கிற அந்த தலைவலி சரியாகுன்னு வைத்தியர்கள்லாம் சொல்லுவாங்க. இஞ்சி ரொம்ப நல்லதுங்க. நம்ம இஞ்சி வந்து சிக்கன் மட்டன் குழம்புக்குங்க, சட்னிக்கும் கூட, தேங்காய் சட்னிக்கும் கூட, பச்சை மிளகா சட்னி போடலாங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கலாங்க. இல்லாட்டி நம்ம முட்டைக்கோசும் கேரட்டு வைக்கலாங்க. இல்லாட்டி 3 முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸும் சேர்ந்து பொரியல் வைக்கலாங்க. அவரைக்காய் வந்து வத்தலும் போடலாங்க, பொரியல் வைக்கலாங்க. கத்திரிக்காய் வந்து சாம்பாருங்க. சாம்பார் கூட கத்திரிக்காய் 2ங்க. இந்த பூசணிக்காய், பரங்கிக்காய் ஒரு பீஸ் போட்டால் போதுங்க. இதில் பாதி போட்டால் போதுங்க. முள்ளங்கி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். கேரட்டில் ஒரு 2, பீன்ஸில் ஒரு 2 நம்ம சாம்பாருக்கு போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் சாம்பாருக்கு போட முடியாது, வலுவலுப்பாயிரும். வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு இல்லாட்டி காய வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிங்க நம்ம பொரியல் பண்ணலாங்க. இல்லாட்டி புளிக்குழம்பு செய்யலாங்க. இதை எப்போவுமே நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா சுத்தமான நுனியில் அவசரத்துக்கு வேணால் தொடச்சிக்கலாம். இல்லாட்டி கழுவிட்டு கொஞ்சம் வெயில்லையோ இல்லாட்டி முன்னாடி வச்சா காஞ்சி போயிடும். பீட்ரூட் வந்து ஜூஸாகவும் போட்டு குடிப்பாங்க. இருந்தாலும் இப்போ காய்கறியெலாம் நம்ம எப்படி வருது எங்கே விளையுதுன்னு தெரியாதுங்க. அதனால் பச்சையாக இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க. சட்னி அரைக்கலாமுங்க. வணக்கி புதினா மல்லிச்சாறு சட்னி அரைக்கிற மாதிரியே நம்ம இதையும் சரையை போட்டுங்க சட்னி அரைக்கலாங்க. இதை தோல் சீவிட்டு பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுங்க நம்ம பொரியல் தாளிச்சிக்கலாங்க. இல்லாட்டி தேங்காய் சிரையை வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. முருங்கைக்காய் வந்து
இதை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. நம்ம சாம்பார் வைக்கிறப்போ இந்த கத்திரிக்காய், பூசணிக்காய்ங்க, ஒரு இதில் 2, பீன்ஸில் 2, கேரட்டில் 2ங்க, முள்ளங்கி இருந்துன்னா முள்ளங்கிங்க. இதில் ஒரு இந்த அளவு ஒரு 2-3 பீஸ் போட்டால் போதுங்க, இல்லாட்டி பாதிக்காய் கூட போட்டால் போதுங்க. கொஞ்சம் வாயுன்னு சொல்கிறவங்களுக்கு முருங்கைக்காய் ஒதுக்காதும்பாங்க, இல்லாட்டி ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்காய்ங்க. முருங்கைக்காய் பூ, முருங்கைக்கீரை இருக்கிற சத்து பூரா முருங்கைக்காயில் இருக்குதுங்க. வெண்டைக்காய் மட்டும் தனியாக நம்ம வணக்கணுங்க. புளிக்குழம்பு வைக்கலாமுங்க. பாவக்காய் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிங்க, இல்லாட்டி நம்மளுக்கு இது நாட்டு பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கட் பண்ணிங்க குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுங்க எடுத்து வச்சுட்டுங்க, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டுங்க, ஒரு தக்காளியும் போட்டு வணக்கிட்டுங்க, இந்த பாவக்காயும் போட்டுட்டுங்க, சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, புளி ஒரு சின்ன அளவுக்கு இந்த எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றணுங்க. கொஞ்சம் கரும்பு சர்க்கரையோ இல்லை வெல்லம், மண்டை வெல்லம் ஏதோ ஒன்று. இப்போ சர்க்கரை கலக்குன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாங்க. இது வந்து நாட்டு பாவக்காய்ங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி காய்கறி வாரத்தில் ஒரு நாள் கொண்டு வருவாங்க. இடையில வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இது கத்திரிக்காய் டெய்லி செய்ய போகிறது இல்லைங்க, ஒன்று விட்டு ஒரு நாள் செய்கிறப்போ ஒரு 2 கத்திரிக்காய் ஓட்டால் போதுங்க. ஒரு கத்திரிக்காயில் குழம்புல ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கத்திரிக்காய் இருந்தால் மறுபடியும் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் அப்படி போடலாங்க. ஒத்த கத்திரிக்காய் இருந்ததுன்னா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. பீட்ரூட் வந்து ஏபிசி ஜூஸ் போடுறதுக்கு இது ஆப்பிளுங்க, பீட்ரூட்டு, கேரட்டுங்க, இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கும் போடுறாங்க. இது நம்ம தோல் சீவி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணியும் வைக்கிற மாதிரி செய்கிறாங்க போலாங்க. நம்ம செஞ்சதில்லைங்க. இந்த மாதிரி தானே நம்ம காய்கறி வாங்கி வச்சுருக்கோம். வெயில் நேரத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துன்னா நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க, சர்க்கரை ஓட்டுங்க, நம்ம ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டுங்க, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடலாங்க. இட்லிக்கு வந்து இட்லி உப்புமா தாளிக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணலாங்க. லெமன் ரைஸ் செய்யலாங்க. ஊறுகாய் போடலாங்க. இது வந்து நாட்டு எலுமிச்சம்பழங்க. ஊறுகாய்க்கு வந்துங்க இந்த மாதிரி ஒரு 10-20 கிடச்சின்னாங்க நம்ம கட் பண்ணி உப்பு கல்லுப்பில் கலக்கிங்க ஒரு 4-5 நாள் பீங்கான் ஜாடி இல்லாட்டி மண்சட்டியில் கலக்கி வச்சுங்க நம்ம வந்து ஊற வச்சுங்க. அதை தாளிக்கிறதுக்கு வந்துங்க ஒரு 2-3 நாள் போயிங்க குளிக்க விடணுங்க டெய்லியுமே. தாளிக்கிறதுக்கு வந்துங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க, கொஞ்சம் கடுகு போட்டுங்க, கருவேப்பிலை தழை போட்டாலும் போடலாம், இல்லாட்டி வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் வெந்தயம் பவுட்ரு பண்ணி வெந்தயங்க, கடுகு பொடிங்க, வரமிளகா தூளுங்க, இதெல்லாம் கடைசியில் எண்ணெய் சூடு பண்ணிட்டுங்க, ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயில் சூடு பண்ணிட்டுங்க, நம்ம கடுகு பொடி, வரமிளகா தூளுங்க, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டோடனே நம்ம ஸ்டவ்வை நிறுத்தி போட்டோடனே நம்ம இந்த கொட்டி இந்த ஊற வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம போட்டு நம்ம எலுமிச்சம்பழம் ஊறுகாயும் பண்ணிக்கலாமுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வாங்கின காய்கறிக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி வச்சுங்க.